ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், நான் வந்து நிறைய அவருக்கு கச்சேரிகள் போய் பாடியிருக்கேன். ஸோ அவுட்டர்லாம் நிறைய உள்ள இன்டீரியர் எல்லாம் போய் பாடுவோம். அதாவது திருநெல்வேலிக்குள்ள மக்கள்லாம் பார்க்கவே முடியாத சினிமா படங்கள்ல ஜஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படியே வெறும் படத்துல மட்டும் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 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 ஏரியாவா இருக்கும். அங்க கொண்டு போய் எல்லா கலைஞர்கள், அதாவது நம்ம கிங்காங் அண்ணன், போண்டாமணி அண்ணன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்ப வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் மறந்து போனவங்க எல்லாம் கொண்டு போயிட்டு அவ்வளோ ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சி நடத்துவாரு. ஆடல் பாடல் பாம்பேல இருந்து டான்சர்ஸ் எல்லாம் வர வச்சு கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேஜையும் மாத்தக்கூடிய ஒரு மனிதர். எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கிடைக்கணும், எல்லா மக்களும் அவங்கள போய் ரீச் அவுட் ஆகணுங்கிறது அவரோட. இப்போல எனக்கு கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு 20 வருஷமா தெரியும். அப்பத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு ஷோஸை வந்து கொண்டு வரணுங்கிறது அவரோட ஒரு பெரிய ஆசை. அதுல அவரோட ஆர்வம், அந்த ஆர்வத்தின் அடிப்படை தான் இன்னைக்கு அதுக்கப்புறம் அவர் நடிக்க ஆரம்பிச்சு நடிப்புல இருந்து தயாரிப்பு வரைக்கும் அவர் வளர்ந்திருக்காருங்கிறதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் மற்றும் கைத்தட்டல் கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா இந்த வளர்ச்சி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் போய் போய் கஷ்டப்பட்டு அதுல இருந்து வர காசுகள் எல்லாம் எடுத்து வச்சு அதை சேர்த்து வச்சு ஒன்னு பண்ணணுங்கிறது வந்து ஒரு பெரிய மனசு வேணும். அதுக்கு ஒரு கண்டிப்பா பெரிய தைரியமும் இருக்கணும். ஸோ நிச்சயமா நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா நிறைய தயாரிப்பாளர்கள் வராங்க இங்க. ஸோ லாட் ஆஃப் இப்ப கூட ரீசெண்டா 2-3 படம் போன மாசம் ரிலீஸ் ஆச்சு. ப்ரொடியூசர் வந்து டோட்டலா லாஸ் மேடம் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி அப்போ சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு, இது என்னோட முதலும் கடைசி படம் அப்படின்னு சொன்னாரு. நான் பேர் சொல்ல விரும்பல. என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க போடுற பணத்தை வந்து நஷ்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறது மட்டும்தான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த மக்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, படம் நல்லா இல்லைன்னு ஜஸ்ட் ஒரே ஒரு ஷோ பார்த்துட்டு வந்து சிம்பிளா வெளியே சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க கருத்தை. ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு, எவ்வளவு பேர் இதனால வாழறோம், இதுக்கான பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க் எவ்வளவு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ கண்டிப்பா ஓடிடில மட்டும் உட்கார்ந்து படம் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு இல்லாம திரைப்படங்கள்ல போய் கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் படத்தை பார்த்து நம்மளால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் பின்தங்கி இருக்க மாட்டாங்க. மறுபடியும் படங்கள் வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும், எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் வாழலாம். ஸோ நிச்சயமா வந்து நான் அதை முக்கியமா இங்க சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா நான் வீட்டுல இருக்கவங்களும் சொல்லுவாங்க ஓடிடியில எப்படியும் வரும் பாத்துக்கலாம் விடு, இப்ப எதுக்கு தியேட்டருக்கு போய் செலவு பண்ற அப்படின்றாங்க. ஸோ ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க, கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. என்ன இந்த விழாவிற்கு அழைத்ததற்கு மிகப்பெரிய நன்றி. மேடையில் இருக்க அனைத்து ஜாம்பவான்களுக்கும் பெரிய நன்றிகள். கரா படத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாமே வந்து நமிதா மாரிமுத்து வந்து ஒரு மாடலா, ஒரு ஆக்ட்ரஸா நிறைய ஃபேஷன் ஷோஸ்ல பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்துல ஒரு சிங்கரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அச்சு, அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. பிகாஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னோட வாய்ஸ் ஒரு படத்துல ஒரு பாட்டுல கேட்கணும், அது நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி நானும் அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் டிராவல் ஆன படம். ஸோ அட் லாஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் என்டையர் டீம் ஆஃப் கராக்கு என்னோட ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா மக்கள் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். This is my debut, and 9 years back I got this stage and this podium to speak. It was very long journey for me, not easy even. So thank you, Avatar sir, you choose me, and for him I can say just a content creator and a good quality man. अगर ये मूवी 10 साल बाद भी रिलीज होती तब भी हिट होती. So must watch Candy. Kara movie, I'm playing a Candy role, and I want to say thank you to my mom, dads. They give me a good strength and powerful aura. Then I sustaining in the industry. It's not easy. Everyone sitting here, they knows our journey. So thank you very much, and I want to say thank you to our producer sir, Salim sir and Rajesh sir, and Jiva, Mahendran, Saiba. We work together. We was I see I'm shaking now. This is my first ever debut, and I'm very happy. And thank you to covering us, and must watch Kara movie. Thank you.